Hi friends, welcome to Cricket 360. After a long time ஒரு வீடியோ பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் A23 ரம்மி கம்பெனி வந்து ஆன்லைன் கேமிங் பில் 2025 எகென்ஸ்டாக கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கான அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அது 8th அன்னைக்கு அந்த ஹியரிங் நடந்தது. அந்த கர்நாடகா ஹைகோர்ட்டோட அப்டேட் மட்டும் இல்லாமல் மேலும் சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கேமிங் பில் பற்றி இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 20th அன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்திருந்தாங்க. இந்தியாவில் காசு கட்டி விளையாடுற அத்தனை கேமையும் வந்து தடை செய்யறதுக்கான அந்த மசோதா வந்து 21st அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டும் வந்து அதுக்கு அசட் கொடுத்து வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் காசு கட்டி விளையாடுற அத்தனை கேமும் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து வந்து கம்பெனிஸ் வந்து கேஸ் போடுவாங்களாங்கிற ஒரு அசியூம்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. ட்ரீம்11 மாதிரியான நிறுவனங்கள் நாங்கள் கேஸ் போட மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. பட் அதை மீறி A23 ரம்மி மட்டும் கர்நாடகா ஹைகோர்ட்டில் வந்து இந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து பதில் கேட்கறதுனால வந்து ஒரு வாரம் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அதோடைய நெக்ஸ்ட் ஹியரிங் தான் வந்து திங்கக்கிழமை, அதாவது வந்து செப்டம்பர் 8th அன்னைக்கு வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் நடந்தது. கர்நாடகா ஹைகோர்ட்டில் நடந்த இந்த கேஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் இன்னொரு ஆன்லைன் கம்பெனி வந்து ஒரு சின்ன ஆன்லைன் கம்பெனி, நேம் ஞாபகம் இல்லை, அவங்களும் இந்த மசோதாவுக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் வந்து இந்த ஆன்லைன் சட்டம் எப்போலேருந்து வந்து செல்லுங்கிறத வந்து நோட்டிஃபை பண்ணாததுனால டெல்லி ஹைகோர்ட் வந்து அதை 8 வாரம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே ஹோப் வந்து நிறைய பேருக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டில் நடந்த அந்த 8th அன்னைக்கான ஹியரிங் தான். பட் அன்றைக்கி கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எதிராக வந்து கேஸ் போடப்பட்ட அத்தனை வழக்குகளையும் வந்து ஹைகோர்ட் விசாரிக்க வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் நாங்களே விசாரிச்சுக்கிறோன்னு சொல்லி எல்லா ஹைகோர்ட்டுக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து விவாதிக்கப்படும். ஸோ இப்போ எல்லா ஹைகோர்ட்லேயும் வந்து ஃபைலான அத்தனை கேஸையும் சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன் வந்து விசாரிக்கிறேன்னு வந்து ஆர்டர் போட்டிருக்கிறதுனால எந்த ஹைகோர்ட்லேயும் வந்து ஹியரிங் இல்லை இப்போதைக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் இந்த கேஸை வந்து எப்போ விசாரிக்க போகிறாங்க, என்ன மாதிரியான தீர்ப்பு வருங்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸஸை என்றைக்கு ஹியரிங் எடுத்திருக்காங்கங்கிற அப்டேட்டும் இது வரைக்கும் இல்லை. மேபி நெக்ஸ்ட் வீக் ஆர் அதுக்கு அடுத்த வீக் கூட வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை கவர்மெண்ட் வந்து இன்னும் இந்த சட்டம் எப்போதுலேருந்து செல்லுங்கிறத நோட்டிஃபை பண்ணாததுனால சுப்ரீம் கோர்ட் வெயிட் பண்ணலாம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த கேஸை வந்து ஹியரிங்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா ட்ரீம்11 மாதிரியான வந்து தடை செய்யப்பட்ட எந்த கேமுமே சீக்கிரம் வரதுக்கான அறிகுறிகள் இல்லாததான் இதை காட்டுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவேளை இடைக்கால தடை கொடுத்துருந்தா அதை வந்து தடை செய்யப்பட்ட அந்த ஒரு வார காலத்துக்குள்ளாரையே வாங்கியிருக்கணும். நிறைய கம்பெனிஸ் வந்து பின்வாங்கினதுனால ஒரு சில கம்பெனிஸ் தான் கேஸ் போட்டாங்க. ஸோ அதனால் இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி ஒரு எமர்ஜென்சி கேஸாக வந்து கன்சிடர் பண்ணல. சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து இந்த கேஸ் என்றைக்கு ஹியரிங்க்கு வரும்னு இன்றைக்கும் தெரியல. ஸோ இந்த கேஸ் இனிமேல் வந்து ஹியரிங்க்கு வந்து விசாரிக்கப்பட்டு என்ன மாதிரியான தீர்ப்பு வரும், எப்போது தீர்ப்பு வருங்கிறதெல்லாம் தெரில. ஸோ நெக்ஸ்ட் IPLக்குள்ளார வந்து ட்ரீம்11 வருமானு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கான உறுதியாக நம்ம எந்த பதிலும் சொல்ல முடியாது. காரணம் கோர்ட்டில் ஹியரிங் போய் 2 தரப்பும் என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்கங்கிறத பொறுத்தே தீர்ப்பு அமையும். சுப்ரீம் கோர்ட் சொல்லும் இந்த தீர்ப்பில் தான் வந்து திருப்பியும் ட்ரீம்11 மாதிரியான கேம் வருமா வராதாங்கிறதுக்கான வந்து பதில் இருக்குது. பட் அது எப்போது நடக்கும்னு வந்து ஒரு சரியான கிளாரிட்டி இல்லை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் கிடைக்க போகும்போது நான் நிச்சயம் இன்னொரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.